ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஆதரவு தெரிவிச்சிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் தான் இருக்கோம். மணி 12 ஆகுது. இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த சண்டை ஓய்ஞ்ச பாடலுங்க. கமருதீனும் பார்வதியும் உண்மையாகவே ரொம்ப இந்த விஷயத்தில் வந்து அரகண்டாக தான் நடந்தாங்கன்னு சொல்லணும். ஏன்னா ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாங்க. நேற்றே விக்ரம் தப்பு பண்ணிட்டார் சொல்கிறாங்க. நீங்கள் 1000 தான் சொன்னாலும் அவங்க பண்ண தப்பு நீங்களே தான் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்களே நியாயப்படுத்த முடியாது. ஸோ விக்ரம் நேற்று அந்த தப்பு பண்ணார்னா இன்றைக்கி பார்வதியும் கமருதீனுமே தான் தப்பு பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதெல்லாம் வந்து நியாயப்படுத்தி பேசக்கூடாது. பார்வதி, கமரு 2 பேருமே. ஆனால் உண்மையாகவே இவங்க பார்வதி, கமருதீன் 2 பேருமே உண்மையாகவே ஒரு டர்ட்டி கேம் தான் விளையாடிருக்காங்கன்னு சொல்லணும். சொல்லப்போனால் ஏற்கனவே அவங்க 2 பேர் மேலே ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்குது. ஏகப்பட்ட கான்ட்ரவர்சி போயிட்டுருக்கு. பட் இன்றைக்கி நடந்த விதம் வந்து உண்மையாகவே ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. நீங்கள் பார்வதி ஃபேன்ஸ், கமருதீன் ஃபேன்ஸ் கோச்சினா கூட பரவாயில்ல. பட் உண்மையாகவே எனக்கு பார்க்கும்போது கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா ஒருத்தர் அந்தளவுக்கு தள்ளி விடணுமா எட்டி உதச்சி அவங்க டர்ட்டி கேம் ஆட்டு போகிறாங்க. நம்ம வந்து ஓரளவுக்கு நியாயமாக விளையாடணும்ல கேம்னா டாஸ்க் அதானே. நேற்று விளையாடுனதை நீங்கள் எவ்வளோ ஃபீல் பண்ணீங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, கமருதீன் அழுதிங்கல்ல. ஸோ அதே தானே இன்றைக்கி அவங்களும் போடுவாங்க. அவங்க 1000 கெட்டவங்களா கூட இருக்கட்டும், சென்ட்ரா நடிக்கிறாங்க, எது வேணாலும் பண்ணட்டும். பட் தள்ளி விட்டது தப்பு இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி கேமில் வந்து எல்லாமே வந்து நீங்கள் வந்து ஒரு ஜென்யூனாக யாருமே விளையாடல. இந்த சீசனையே கெடுத்துட்டிங்கன்னு தான் சொல்லணும் எல்லாருமே. இது எல்லாருமே தான் சொல்லணும். நான் ஒருத்தர் 2 பேர் இல்லை. வந்த கண்டஸ்டன்ட் யாருமே தகுதி இல்லாத கண்டஸ்டன்ட் தான் இதுதான். இது வந்து இந்த தடவை சேனலுக்கு வந்து ஒரு பெரிய அவங்களுக்கு கிடைச்ச வந்து ஒரு லெசன் இது. இந்த மாதிரி யூடியூபர்ஸு, இந்த மாதிரி அறவேக்காடு, ஒரு ஜென்யூன் இல்லாதது, இந்த மாதிரிலாம் எடுத்துனா கேவலமான இந்த மாதிரி ஷோ தான் நடக்கும். தயவுசெய்து நெக்ஸ்ட் டைம் எடுக்கும்போதாவது ஒரு நல்ல கண்டஸ்டண்டாக எடுங்க. உண்மையாகவே இன்றைக்கி வந்து ரொம்ப அப்செட்டானதாக இருந்தது இந்த எபிசோடு. அதுவும் லைவ் பார்த்துட்ருக்கேன் இப்போ. உண்மையாகவே ரொம்ப கஷ்டமானதாக இருந்தது. ஸோ யாரை என்ன சொல்கிறதுன்னு தெரியல மக்களே. ஆனால் கண்டிப்பாக நாளைக்கு ஒரு சம்பவம் இருக்குது விஜய் சேதுபதி எபிசோடில். அது என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது சொல்கிறேன்.